ஹாய் வணக்கம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மொடவாட்டுக்கிழங்கு சூப்பு தயாரிக்க போகிறோம். அதனால் மொடவாட்டுக்கிழங்கு வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் மொடவாட்டுக்கிழங்கு. தெரிஞ்சவங்களுக்கு ரைட்டு, தெரியாதவங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இதை வந்து நல்லா தோல்லாம் சீவி இது பண்ணி பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பொடியாக நல்லா தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை சூப் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவை பொருளுங்க அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னா மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இதோட வெள்ளைப்பூடு ஒரு 6 பல், சின்ன பல், அதனால் 6 பல் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். தக்காளி ஒரு குட்டி தக்காளி, அதோடு சேர்த்து கருவேப்பிலை மல்லி ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம என்னென்ன போட்டு அரைக்கிறோன்றதையும் பார்ப்போம். இப்போ எல்லாம் ஒன்றா போட்டோம். இதை மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் நைஸாக. இப்போ அரைச்சதை குக்கரில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவை, எத்தனை பேர் சாப்பிட்றது அப்படின்றதுக்காக தண்ணி தேவை. நான் இப்போ 2 கிளாஸ் தண்ணிக்கு அளவுக்கு கணக்கு எடுத்திருக்கேன். அதோட மஞ்சத்தூள், அதோட சிறிதளவு உப்பு, அப்புறம் தேவைக்கு போட்டுக்குங்க. ரொம்ப போட்டால் கடுக்கும், சூப்பு கொதிச்சு வரையில் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால தான் அளவான உப்பை முதலே போட்டுறது. திருப்பி தேவையான உப்பு நம்மளுக்கு போட்டுக்கலாம். திரும்பியும் 1 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். அந்த அரைச்ச விழுதுகளோடு சேர்த்து மொத்தம் 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கோம். 4 பேர் குடிக்கலாம் கணக்குக்கு. இதை நம்ம விசில் வச்சு இறக்குவோம். ஒரு விசில் வச்சு இறக்குவோம். வாங்க இப்போ ரெடி பண்ணுவோம். வாங்கப்பா, குக்கர் விசில் வந்துடுச்சு. இது எப்படி வந்திருக்கு, எப்படி சாறு இறங்கிருக்குன்னு பார்ப்போம். வாவ், சூப்பர். பாருங்களேன், ஆட்டுக்கால் சூப்பு எவ்வளோ ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்குது. மணக்கவும் செய்யுது நல்லா கமகமான்னு, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடுவோம். இப்போ மல்லித்தூள் போட்டோம். மல்லித்தலை போட்டு இறக்கிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு இதை அப்படியே குடித்து பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம், ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் நம்ம. அப்போ உப்பு தேவையில்லைன்னா மிளகுத்தூள் போட்டதோடு நல்லா கலக்கி விட்டு குடிச்சு பாருங்கள். மொழி வலி, நல்லா பாதம் வலி, நரம்பு வலி, கைகால் வலி, குறுக்கு வலி, கழுத்தில் வலி, எல்லா வலியுமே இது போகும். நாங்கள் ஏற்கனவே இதை செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இப்போ வீடியோக்கும் போட்டு பார்க்குறோம்.